எங்கள் அண்ணங்காரன் கொடுத்து வச்சவன் எப்படி தூங்குதான் பாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? தூங்க வேண்டியதானே, தூங்க, இவ்வளோ இடம் இருக்கலாம். அப்படியா? இடம் இருக்கான். இது என்ன கேள்வி? என்ன தான் பாய் விரிச்சு போட்டிருக்கலாம், அப்புறம் என்ன படுக்க வேண்டியதானே உங்கள் பாடுக்கு. அவையும் செம்மையாவும் சூப்பர் பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடக்கும். எனக்கு ஒன்று வந்து வாச்சிருக்கு பாரு, புரிஞ்சுக்கிட்டையும் செய்யாது, சொன்னாலும் புரிஞ்சுக்காது. ம், ரொம்ப நல்லது. நாங்களாம் ஒன்றும் தாங்கலாம் உங்களை, நீங்களே தான் விருப்பப்பட்டீங்க. இது திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு நீ. நான் தான் விருப்பப்பட்டேனா? ம், யார் வந்து கேட்டது? சொல்ல, யார் வந்து கேட்டான்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்லாம், அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு அது அப்போ யோசிக்காமல் கேட்டுட்டேன். இப்போ எப்படி கேட்டேன்? அந்த வீட்டில் வச்சு கேட்டல, உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கேட்டேன்? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு ஏன் கேட்டேன்? அது இப்போ புரியாமல் கேட்டேன், விடுங்க. அதுதானே நானும் சொல்கிறேன். உனக்கு தெரியும் தெரியாது, புரியும் புரியாது, ஒன்றுமே தெரியாதும்மா. ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி தரட்டான், டம்ளரில் பால் குடிக்காது என்ன, நீ மேலே ஊற்றி குடி. சரி, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? உத்தரப்பாங்க. யார் என்கிட்ட வந்து ஊட்டிகிட்டு இருக்கான்? நானும் நீனா? தூர போங்கங்க. பால் குடிக்கிற பிள்ளை கூட எவ்வளோ விவரமாக இருக்குது தெரியுமா? அதுக்கிட்ட ஒன்று சொன்னால் கூட அழகாக புரிஞ்சுக்கணும். ஓ மரமண்டை, ஒன்று சொன்னாலும் புரியாது. ம், அதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என் மாமா இருக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை? அப்போ எதுக்கு சொன்னேன்? ஆ, உங்களுக்கு தான் விருப்பம் இருக்குது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு. விருப்பம் இல்லாமே என்ன எந்த டார்ச்சர் பண்ண சொல்லு பார்ப்போம். 3 மாதத்துக்கே இந்த நிலமை, இன்னும் உங்கூடயே இருக்கேன், என்ன நிலைமையே தெரில, யோசிக்க தான் செய்யணும் போல. அழகா தூங்குதான். ம், எனக்கு தூங்க விடுதியா நீ? வீட்லேயும் தூங்க விட முடக்க, இங்கேயும் தூங்க விட முடக்க, என்ன பாடுபடுத்துறேன்னு. நீ கொஞ்ச நேரம் தூங்கட்டாமா? ம், அதுக்கு தானே மத்தியானம் தூங்க விட்டுருக்கு, பிறகு என்ன? அது நேற்று நைட்டு பிள்ளை என்ன தூங்கவே விடல, அதுக்கு தான் நீ தூங்கியிருக்கேன். அப்புறம் நீ தூங்கண்டாமா? அப்போ வீட்டிலேருந்து தூங்குங்க, போங்க. இங்கே வந்தியே கோயிலுக்கு? கோயிலுக்கு வந்தால் முடிச்சிருந்து கூட பார்க்கணும், தூங்கக்கூடாதுங்க வந்து. இதெல்லாம் நல்லா பேசிடுவா. சரி, நான் டிக்கெட் போட்டேன், நாளைக்கு நீ காலேஜ் போ சரியா? நாளை கழிச்சு போகிறேன். ஓகே. காலேஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் துணியை பேக் பண்ணி கொடுத்துரு. அப்புறம் கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காத. சரி, பண்ணி தரேன். நீ எத்தனை நாள் கழிச்சு வருவேன்? என்னை பார்த்தா எப்படி தருது உங்களுக்கு? எத்தனை நாள் கழிச்சு வருவியா? செமஸ்டர் லீவுக்கு தான் வருவேன், என்னை வந்து கூப்பிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லீவ் போட்டு இங்கே வரணும். ரொம்ப சௌரியம், நினச்சிக்கிட்டே இரு, வருவாங்க. நான் வந்து கூப்பிட்டு போக மாட்டேன், லீவ் போட்டும் வரமாட்டேன். இரு இங்கே, நான் கூப்பிட்டுதே வரமாட்டாலாம், இவன் கூப்பிட்டோன்னா நான் வந்துடணுமா? இரு. வர மாட்டீங்களா? அப்போ நான் உங்களை பார்க்கணும்ல, அப்புறம் எப்படி பார்க்க? வீடியோ கால் பண்ணு. என்ன பத்தில் காணும்? அப்போ எப்போ தான் ஊருக்கு வருவீங்க? நீ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணு. ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டே இருக்கணுமா? ஆ, பூவைன்னு என்னன்னு கேட்டேன். இதை வீட்டில் வச்சு அக்கறையாக கேட்டிருக்கணும். அடி வாங்கிறத நேற்று சொல்லியிருக்கேன், டெய்லி வையின்னு. அப்புறம் என்ன? சரி சரி, விடுங்க, வேற வைக்க. நம்ம திடீர்னு ரொம்ப பூ வச்சா தலை வலிக்கும் மாமா, அதான் நான் எப்பவும் வைக்க மாட்டேன்ல நிறையா, அப்படியே விட்டுட்டு மறந்துட்டேன். தலையில் பூ இல்லாமல் இருக்கட்டும், மண்டையில் நறுக்குன்னு ஒன்று வைக்கணும் இல்லைன்னு மட்டும் பாரு. மாமா வேண்டாம் மாமா, விடுங்க. எப்போதெல்லாம் என்னால் வைக்க முடியாது. எதுக்கு? வீட்டில் தான் நடக்கு, அதை வைக்க உனக்கு என்ன செய்யுது? அதை போட்டு யார் படித்து கொடுத்துட்ருக்கா? தூரப்பாங்க. அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, அம்மா தான் படிச்சு தருவாங்களே. தொடுத்து எல்லாரும் வைக்க வேண்டியதானே, ஆள் கொஞ்சமா. அது டெய்லி வச்சா இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் போயிருமாம்மா. என்னைக்காச்சும் ஃபங்க்ஷனோட வைக்கும் போது தான் நிறைய வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். எது சொன்னாலும் பதில் சொல்லிடுறேனே, அப்படியும் பேசு இப்படியும் பேசு, என்னமும் பண்ணு. சரி, சாமி கும்பிட்டு வருமா? வேண்டாம், பிறகு போகும்போது கும்பிட்டு போங்க. மர மண்டை, ஓட்டிக்கிட்டே இரு எப்போ பார்த்தாலும். ஆனால் வரமாட்டேன், எப்படி இருக்கேன்னு நானும் பார்க்கேன். ஒரு நாள் இல்லை, என்னை விட்டு 1 மணி நேரம் நீ இருந்துருவேன், இருந்துக்கிடவே மாட்டேன். நான் போவையும் பின்னாடியே உட்காந்து அழுதுட்டுருக்கேன். எத்தனை மடம் தான் அந்த மரமண்டைக்கு புரிய வைக்க, அன்னைக்கே புரிய வச்சாச்சு. ஆனாலும் மறந்துட்டு மறுபடியும் இருக்குங்க. எப்படி இருக்கும் இது? சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க பாரு. அப்போ தான் சண்டை போட்டான், நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு. உங்களை விட நான் இருப்பானான்னு. இப்போ மாதிரி இருப்பானா? இரு. அந்தந்த நேரம் என்ன தோணுதோ அதை பேசிடணும், யோசிக்கிறதே கிடையாது. ஏன் மாமா ஒன்றும் பேச மாட்டேங்க? என்ன யோசிக்கீங்க? என்னத்தை யோசிக்கவே? உன்னை பற்றி தான் யோசிக்கவே, வேறு என்னத்தை பற்றி யோசிக்க? என்னை பற்றி என்ன யோசிக்கீங்க? என்ன யோசிக்க? என் முன்னாடி என் கூட வர முடக்கலான்னு யோசிக்கேன். என்னாச்சு மாமா, ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா என்ன? இப்போ எதுக்கு இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? நானும் அவனை வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன், வா வான்னு. நீ தானே வரமாட்டேன்னு வீம் பண்ணிட்டு இருக்கேன். சரி விடுங்க, அதையே கேட்டுட்ருக்காங்க, வாரியா வாரியான்னு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டலாம், இருங்க. ஓயாம கேட்டாலாச்சும் வருவேன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன், நீ தான் சொல்லவே மாட்டேக்கேன். சரி அது இருக்கட்டும், நாளைக்கு காலைல காலேஜுக்கு நீங்கள் தானே கூப்பிட்டு போகிறீங்க, திருப்பி கூப்பிடையும் வருவீங்களா? சொல்லிட்டு வருவீங்களா மாமா?
ஏற்கனவே எனக்கு தான் சொல்லிட்டு வந்தேன்ல 15 நாள் லீவ் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். கரஸில் தான் போடணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு சார் ஓகே தான் சொல்லியிருக்காரு. எனக்கு நாளாக கூப்பிட்டு போகல, உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போக சொல்லு. உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் விடுவான், திருப்பி அவனே கூப்பிட்டு வருவான். நீங்கள் சொன்னாலும் கொண்டு விடுவானா எங்கள் அண்ணன்? நான் சொன்னாலும் எங்கள் அண்ணன் கொண்டு விடுவான். எனக்கு சொல்ல தெரியாதோ? நீங்கள் கொண்டு வந்து விடுங்க, நீங்கள் வாங்க. நான் வரலப்பா, எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு. எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? கல்யாணம் முடிஞ்சு முதல்ல காலேஜ் போகிறலாம், என்ன கூட்டி கொண்டு விடலாம்லாம். இப்படி பண்ணுறீங்களையா? இப்போ உங்கள் அண்ணன் கூப்பிட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் வரதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எல்லோரும் கேட்பாங்க நாளைக்கு போனால். அப்போ உங்களை காமிக்கணும்லாம். அப்புறம் நான் எப்படி காமிக்கேன்? அப்புறம் தான் நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்களா? அப்புறம் எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க மாமா காமிக்கலன்னு. புதுசாக மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கு. அதான் காலேஜ் ஃபுல்லாக காமிச்சிருப்பிய ஃபோட்டோவை, வேறு என்ன? ஆமாம், அதை அப்போ தான் மாமா காட்டினேன். இப்போ கிளாஸில் யாருக்குமே காட்டலாம். ராகினி தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ ஒன்று பண்ணு, வேலைக்கு கிளம்பிட்டுன்னு சொல்லிடு. ஆல்பருக்குள்ள ஆல்பம் எடுத்துகிட்டு வந்து காட்டு. நீங்கள் என்னை கூட்டிகிட்டே போக வேண்டாம். நான் நாளைக்கு காலேஜே போக மாட்டேன். எனக்கு நான் வீட்டில் இருப்பேன். அப்படியா? காலேஜ் போக மாட்டியா? நான் போக மாட்டேன். நீங்கள் கூட்டு போனால் தான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. நாளை கழிச்சு வேறு ஊருக்கு போகணும். நாளைக்கு நீ காலேஜ் போனானா ரொம்ப போர் அடிக்கலாம். அப்போ நாளைக்கு நல்ல என்ஜாய்மெண்ட் தான். ஓகேவா? சரிப்பா, அப்போ நான் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பகலெல்லாம் தூங்க முடியாதுலாம். ஆசை தந்தல ஆளை பாருங்க. அப்போ கிடையாதான்? நீங்கள் தானே சாயந்தரம் வாய்க்கிலேயே சொன்னீங்க, நான் நம்ம உங்ககிட்ட வரவே மாட்டேன், உனக்கு கூப்பிடவே மாட்டேன்னு. இப்போ என்னாச்சு? சரி வீடு ஓ, கல்யாணம் பண்ணி வேஸ்ட் தானா? அப்போ இதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? உடனே வந்துரு சண்டைக்கு. ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதை பிடிச்சிக்கிட்டு உடனே சண்டைக்கு வந்துடுவா. என்ன சொன்ன உன்ட்ட? நான் அதுக்காக மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதுவும் லைஃப்பில் ஒரு பாட்டு தானே. ஆனால் ஏன் நந்தினி எனக்கு வேணும்ல, என் கூட இருக்கணும். நந்தினியோட சிரிப்பு, சேட்டை, வெள்ளாட்டுத்தனம் இதெல்லாம் வேணும்லாம். மாமா ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூமா. அங்கே பாருடி ஒட்டிய நம்ம 3 பேர் இருந்து பேசிட்டு இருக்கோம். வாரால பார் நம்மகிட்ட மச்சனை விட்டு நம்மளவே மடக்கா ஊட்டிக்கிட்டே இருக்கான். இவன் இங்கே உட்காந்து காலேஜ் படிக்க போகிறான் மச்சனை விட்டுட்டு. அதானே பாவி, இவன் எப்படி இருக்க போறா அவனை விட்டுட்டு? இங்கேயே விட மாட்டக்கா தனியா, ஒரு நிமிஷம் இருக்க மாட்டக்கா. எப்படி தான் அவனை வழி அனுப்ப போகிறாலும் தெரில. இவளுக்கு வேலையே இதுதாங்க்கா. அண்ணன் இருக்கும்போது தூர போக மாட்டா. அப்புறம் அண்ணன் போன அப்புறம் உட்காந்து அழுவா. அவன் கூப்பிடுதம்ல அண்ணன் போக வேண்டியதுன்னா இவளுக்கு என்ன கொழுப்பு? நானே இங்கே இருக்க சொல்லி சொன்னேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஏறினா ஒரு ஸ்டாப் தான். அடுத்த ஸ்டாப்பில் ராகினி வந்துடுவா. வரும்போதும் அப்படி தான். பிறகு என்ன இவளுக்கு ரொம்ப அக்கறை. இவள் அண்ணனை விட்டுட்டு இருந்துருவாள். அந்தால அண்ணனே கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னாலும் இவன் இருக்க மாட்டான்பா. அண்ணனே வான்னு கூப்பிடுதான் இவன் வரமாட்டாங்க. கொழுப்பு தானே அப்போ. அக்காக்காச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க 3 மாசமா. நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்கிறதுனால அக்கா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரிதான், ஆனால் இவளுக்கு என்ன இவ வர வேண்டியதானே? கொழுப்பு அதானே பேலா. வந்து கொஞ்ச நாள் பேச தான் ஆரம்பிச்சிருக்கா, ஒரு 10 நாளா. அதுக்குள்ளே அவள் அங்கே அவன் கூட பேசிட்டே இருந்திருக்கா. வேலையும் பார்த்துக்கிட்டவன் இவகளையும் பேசிட்டே இருந்திருக்கான் 3 மாசமா. இவா இப்போ அவனை விட்டுட்டு எப்படி இருப்பான்? ஏக்கா நீ பார்த்துட்டே இரு. அண்ணன் போன உடனே மறுநாளே உட்காந்து அழுதுட்டு என்னை கூட்டு போங்கம்பா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு வாரத்துக்குள்ளே மாமா நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையாங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு தான் செய்வா. அதுக்கு மேலே இவ தாக்கு பிடிக்க மாட்டா. சரி, அக்கா பிரியா பவி எல்லாரும் பேசிட்டு தானே இருக்காங்க. பவி உங்கள் அண்ணன் கூடயே உட்காந்துட்டு இருக்கேன். நீயும் போய் பேச வேண்டியதானே? நானும் கொஞ்ச நேரம் தூங்கும்போலாம். என்கிட்டயே உட்காந்துட்டு இருக்கே இருக்கு. அண்ணே பவி கூட 3 வருஷமாக டெய்லி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். நீங்கள் என்ன பேசுனீங்களா? பேசலாம். பிறகு என்ன, அண்ணே பவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. பிறகு என்ன உங்களுக்கு? அப்புறம் இத்தனை நாள் நான் 2 பேர் கூட தானே பேசி பழகிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட பேசலாம். அக்காட்டையும் பேசிட்டு தானே இருந்தேன். இப்போ அவங்க பேசட்டும், நான் உங்கள் கூட பேசுவேன். ஒன்னெல்லாம் யாராலையும் திருத்த முடியாது. நீங்கள் இப்போ சொன்னது மாமா கரெக்ட். என்னை யாராலையும் திருத்த முடியாது. என் மாமாவோட மட்டும்தான் திருத்த முடியும். அதுக்கு தான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே. உங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஆளை பேர் இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் உன்ட்ட. இல்லாட்டாலும் அந்த ஆளை தான். எதுக்கு என்ன அப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க? அதுக்கு தான் நான் உங்களை லவ் பண்ணேன். எனக்கே தெரிஞ்சு போச்சு என் மாமாவை மட்டும் தான் என்னால் நல்லா பார்த்துக்க முடியும்னு. தெரிஞ்சு போச்சா உனக்கு? அப்போ எனக்கு தெரியாது மாமா, புரியலலாம். ஆனால் 12th தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் போயிட்டீங்களா? போனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டே தானே இருந்தீங்க. கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தெரியுது, பார்த்துப்பேன்னு புரியுது. ஆனால் எதுக்காக பண்ணுறேன்னு யோசிக்க முடியல உன்னால். எனக்கு ரொம்ப கோவமாக வரும் மாமா உங்கள் மேலே. கோவம் வருமா? ஏக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்க சரி தான். ஆனால் நான் தப்பு பண்ணால் சத்தம் போடுதீங்க. இல்லைன்னு நான் சொல்லலை.
ஆனால் பிரியா இருக்கலாம், பிரியா ட்ரெஸ் போட்டால் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, என்னை மட்டும் ரொம்ப திட்டுவீங்க. அவனும் பண்ணுவா, திட்ட மாட்டீங்க. எது பண்ணாலும் என்னை மட்டும் திட்டுவீங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணால் பரவாயில்ல. தப்பு பண்ணுறலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி உன்னை யார் ட்ரெஸ் போட சொன்னா? எல்லாரும் என்ன திட்ட மாட்டாங்க, நீ இப்படி ட்ரெஸ் போட்டு அலைஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. அவள் என் தங்கச்சி, அவளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ணுவேன்லாம், சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன். அவனும் ட்ரெஸ் சரியாக போடலன்னா கண்ட்ரோல் பண்ண தான் செய்வேன். இருந்தாலும் அவன் ஆசைப்பட்டதை நான் ஓகே சொல்லுவேன். நீ ஏன் கூட தானே இருக்குப்புறேன். அப்புறம் அவன் அப்படி இல்லைல்ல, அவளை கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் அவன் ஆசைப்பட்டதுக்கெலாம் நான் சரின்னு சொல்கிறேன். அயக்கச்சேரி அவள் சரி இல்லைன்னா அவன் தப்பாக பண்ணனானா அதை நான் சத்தம் போடுவேன். தைரியம், நான் உங்கள் கூட தான் இருப்பேன்ட்டு. நான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பேர் தானே இந்த தைரியம் வந்துச்சு. இல்லைன்னா என்ன செய்வீங்க? நான் ஒருவேளை உங்களை லவ் பண்ணலன்னு என்ன செஞ்சுருப்பீங்க? அது நீ கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்ட +2 முடித்த உடனே. அது எனக்கு இன்னும் கொஞ்சம் தோதுவாக போச்சு, அவ்வளோதான். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ காலேஜ் போனேன்னு வச்சுக்கோ, எதுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சுருந்தேன்? உனக்கு தான் ஒன்றும் புரியாத. அப்புறம் பின்னாடி எவனும் வந்து சொன்னான்னா நீ அதை கேட்டு நம்பிட்டு இருக்கக்கூடாதுலாம். அதுக்கு தான் எவனாச்சும் வந்து சொன்னானோன்னா அவனுக்கும் அடி இருக்குது, உனக்கும் அடி இருக்குது. சொன்னதுனால நான் வெயிட் பண்ணேன், உடனே வெயிட் பண்ண வச்சேன். இல்லைன்னா நான் அம்மாட்ட சொல்லி மாமாட்ட சொல்லி வச்சுருப்பேன். இங்கே உங்கள் மாமாட்ட சொல்லி வச்சாலும் நான் சம்மதிக்கணும்ல. நான் சரின்னு சொன்னால் தானே கல்யாணம் பண்ண முடியும். எங்கள் அப்பா தான் நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவேன். நான் வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம் தானே. சரி தான் மாட்டேன். உங்கள் அப்பாவும் உங்கள் அத்தையும் நீ சொன்னால் சரின்னு தான் சொல்லுவாவ. அப்புறம் எதுக்கு நான் உன்னை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்? நான் சொன்னால் கேட்படலாம், இருந்தா இருக்க மாட்டேன். நான் தான் சொல்லிடுவேன், நீ என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. பண்ணுன்னா அடிப்பேன். அப்படி அம்மா அடிப்பீங்களா? வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ண சம்மதிச்சான்? ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? அடிப்பேன், என்னை யாரும் வந்து கேட்க முடியும்னு சொல்லியிருக்கோம்லாம். அதே மாதிரி தான் தோலை ஊறிச்சு தொங்க போட்டு வந்திருப்பேன். போகிற சரின்னு சொல்லுதாயா? அப்படியா மாமா? சரி ஆமாம், நான் கொஞ்சம் நந்தினிட்டு பேசணுமே, அதுக்கு தான் வந்தேன். பேசிக்கவா? பேச வேண்டியதுனால இது என்ன கேள்வி? சரி பேசு, நான் வெளியே போகிறேன். இது பாரு, என்னை பாருன்னு. மாமா சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா இந்த கல்யாணம்? ஓகேவா உனக்கு? ம், அப்பா சொல்லிச்சு ஓகே தான். அப்பா சொல்லிச்சுலாம் நான் கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கா அந்த மாப்பிள்ளையா? ம், வாயை திறந்து சொல்லு. பிடிச்சிருக்கு. இப்போ சொல்லு, பிடிச்சிருக்கா? பதில் சொல்லுன்னு. உனக்கு பிடிச்சிருக்கா? தெரியல. வாயை உடைச்சிருவேன். மரியாதையே இருந்துக்கா சொல்லியாச்சு. பிடிக்கும், எவன் வந்தாலும் பிடிச்சிருவான். எவனாச்சும் வந்தான்ட்டு எவனையாச்சும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. அப்போ என்ன சொல்லணும்? பிடிக்கலன்னு சொல்லணுமா? ம், சொல்லு. இங்கே எத்தனை தடவை சொல்லலாம்? அப்பா கேட்கும்லாம். எது வரைக்கும் சொல்லலாம்? நீங்கள் சொல்கிற வரைக்குமா? உங்களுக்கு பிடிக்கணுமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லணுமா? என்ன கொடுத்தது காணலையா? வேணுமா மறுபடியும்? எனக்கு புரியலையே. எவன் வந்தாலும் சரின்னு சொல்லக்கூடாது, என்ன தவிர. புரியலை. புரியலையா? நான் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். நான் சொல்கிறவனை மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணணும். நீட்டு வேண்டான்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தா இப்போ கொடுத்ததோட டபுள் மடங்கில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்க மாட்டேன் எப்படி சொல்லிட்டு. பார்த்துக்கோ. புரிஞ்சதா புரியலையா? ம், நான் யாரையும் சொல்ல மாட்டேன் பிடிச்சிருக்குன்னு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தே அப்படியே தான் இருக்கணும், ஏவண்டி பேசக்கூடாது, புரியுதா? ம், அதெல்லாம் பேச மாட்டேன். உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், வேறு யார்ட்டும் பேச மாட்டேன். ம் சரி, சொன்னதெல்லாம் மனசில் இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் நடந்தது தோழியை உரிச்சிருவேன். நான் கிளம்புறேன். ம், ஓ போய் மூஞ்ச கழுவு, பின்னாடியே வரணும் வீட்டுக்கு. ம், சரி. இந்த மாதிரி அடி வாங்கியிருப்ப வசமா. நம்ம ரொம்ப அடிப்பீங்கண்ணே. அவங்கள ஒருவேளை லவ் பண்ணலன்னா அடிச்சிருப்பீங்க என்னம்மாம்மா? லவ் பண்ணனா அடிக்க மாட்டேன், வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண சம்மதம் சொன்னா அடிப்பேன். டே என்னடா கொஞ்ச நேரம் தூங்கினானே? அங்கே பாரு உங்கள் அண்ணன் ஒரு தூக்கம் தூங்கி இருந்துச்சுதான். எங்கடா முடியல, நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், விட மாட்டக்கால. இவங்க கிட்டலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொன்னாலே அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணலான்னு வச்சுக்கோ. அடுத்து எப்போ கால் பண்ணுறோமோ அவ்வளோதான்டா சோழி முடிஞ்சோம். நீ என்னடானா 3 வருஷம் பேசாமே வந்திருக்க. மொழி உனக்கு ரிலீஸே கிடையாது. அப்பனே உனக்கு ஆயுள் தண்டனை தான்டா. அப்படி தான் போலடா, 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்க சொல்ல இருப்பார், ரெடியாக இருப்பார். வசமாக தான் மாட்டிக்கிட்டோம் போல.
அவா ரூல்ஸ் படி 3 வருஷம், நீ வாயை வச்சு உளறிட்டல அதுக்கு முன்னாடி 2 வருஷம். போ, நீ செத்த மோனே நீ. இப்படி வச்சு செய்வான்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் தெரியணும்னு ஒரு ஆர்வத்தில் சொல்லியாச்சு. இப்போ மாட்டிக்கிட்டுலாம் முடிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாவோட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணடா. கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லுடா. நீ அதானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட, வாங்கிக்க. ஏய் நீயாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. ஏய் உன் நண்பன்டா, உன் தங்கச்சி அப்புறம் பார்த்துக்கா. தங்கச்சிக்கான் பேர சப்போர்ட் பண்ணு, இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணு. எனக்கு காப்பாற்றுற வெட்டிருந்து. புரியலையா? காப்பாற்றணுமா? இருங்க. ஏன்டா தேவையில்லாத வார்த்தையை விட்டு மாட்டிக்கிற? தானா வருதுடா, என்னடா செய்ய? இப்போ உங்களுக்கு என்ன, படுக்கணும் அப்படி தானே? படுங்க, நானும் படுப்பேன். படுத்துக்கிட்டே பேசுவோம் என்ன? அடுத்துக்கிட்டு பேசணுமா? இவ்வளோ தரம் பேசுனதுக்கு ஆனால் உட்காந்துட்டு அவன் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துச்சுனான். ஆளை விடுத்தாயே இந்த மாதிரி என்ன? எங்கடா? எங்கேயாச்சும் போவேண்டா, பசங்கிட்ட போய் பேசுவோம் வா. இவட்ட இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும். இதுக்கு மேலே இருந்தேன்னு வச்சுக்கோ, இவன் பேசி பேசி என்ன தூக்காட்டிடுவா. தூங்குதுன்னாலும் தூங்க விட மாட்டக்கா. பேசி பேசியே தூக்கம் வருது, தூங்க விட மாட்டக்கா. தூக்கம் வருதுனால எழுப்பி உட்கார வச்சு பேசுவா. வா நம்ம எஸ்கேப் போயிடுவோம். எங்கே போகிறீங்க? என் கூட தானே இருக்க சொன்னேன், என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க. இதுக்கு தான் உங்களை வீட்டுக்கு வர வச்சு கூப்பிட்டு வந்துடும். நீ கொஞ்சம் என்ன ஒரு பையனை பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். நீ யோசிச்சு போய் வந்து பேசுவோம். சரி, எப்போ வருவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? டேய் நண்பா, தப்பிச்சிருடா, உசாராக இருந்துக்கா. ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். சரி, 1 ஹவரில் 1 நிமிஷம் பின்னாடி போனாலும் வரல, லேட் ஆச்சு. சரிம்மா வாரேன். அது வரைக்கும் படுத்துக்கா, கொஞ்ச நேரம் தூங்கு. தூங்குமா, தூங்கு, நான் வாரேன், வந்துடுவேன். நான் வந்து எழுப்புதேன் சரியா? அப்புறம் பூசையும் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போகணும்ல சரியா? வீட்டில் போய் அப்புறம் தூங்குவோம். இல்லைன்னா தலை வலிக்குமா? பூசை முடிஞ்சானே வீட்டுக்கு போயிடுவேண்ணா. அப்புறம் இங்கே சத்தத்தில் ஒழுங்காக தூங்கிட மாட்டேன், வேறு தலை வலிக்கும். மாமா சொன்னால் செய்வோம்மா, 1 மணி நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேண்ணா. சரி மாமா. சரி, நான் படுத்துருக்கேன். தூங்கிட்டேன்னா வந்து எழுப்பணும்ண்ணா, எழுப்பாமல் இருக்கக்கூடாது. பூசைக்கு எந்திக்க போறியா? எந்திக்கேண்டாமா? வேண்டாம், கிட்டலாம் வெட்டுவாங்க, அதை பார்த்தனா நீ ஒரு படி ஆயிடுவேன். வேண்டாம், நீ தூங்கு. பூசை முடிஞ்சதை நான் எழுப்புதேன், எழுப்பி வீட்டுக்கு கூட்டு போகிறேன் சரியா? சரி மாமா. ஆமாம், அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? ஏன் நந்தினிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? இருக்குது, ஞாபகம் இருக்குது. சரி தூங்குமா, நான் வந்துடுவேன், டென்ஷன் எடுக்காது சரியா? அப்படி எதுனாலும் எனக்கு கால் பண்ணுண்ணா, ஃபோன் கையில் வச்சுக்கா, கால் பண்ண நான் வரேண்ணா. நான் அங்கே தான் நிற்பேன், நீ ஏஞ்சி அங்கே இங்கே வராதா? சரி மாமா, போங்க, போய்ட்டு வாங்க. ஏறுமே ஏஞ்சி வா, நல்லா தூங்கி ஏஞ்சிருக்கான், ஏந்திரி வா.